மூலிகை கரிசலாங்கண்ணி, இலை முதல் வேர் வரை வயல்வெளி ஓரங்களிலும் ஈரமான மண்ணிலும் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்தச் சிறிய செடியை பார்த்திருக்கிறீர்களா? இதுதான் கரிசலாங்கண்ணி. இது பொதுவாக ஈரமான நிலப்பகுதிகள், வயல்வெளி ஓரங்கள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் வளரக்கூடியது. இதன் இலைகள் பச்சை நிறத்தில் இருக்கும். சிறிய வெள்ளை நிறப் பூக்கள் இதன் முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாகும். முதலில் இதன் இலையை பார்ப்போம். இலைகள் பொதுவாக எதிரெதிராக அமைந்திருக்கும். சற்று நீளமான தோற்றத்துடனும் கரடுமுரடான மேற்பரப்புடனும் காணப்படலாம். கரிசலாங்கண்ணியின் இலைகள் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பல்வேறு தயாரிப்புகளில் பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக தலைமுடி மற்றும் உச்சந்தலை பராமரிப்புக்கான பாரம்பரிய பயன்பாடுகளில் கரிசலாங்கண்ணிக்கு ஒரு இடம் உள்ளது. இப்போது இதன் பூவை பாருங்கள். அளவில் சிறியதாக இருந்தாலும் வெள்ளை நிறத்தில் அழகாகத் தோன்றும். தண்டுகள் மென்மையாகவும் கிளைகளுடன் தரைக்கு அருகில் பரவியும் வளரலாம். ஒரு மூலிகையை பற்றி தெரிந்து கொள்ளும்போது இலை மட்டும் அல்லாமல் தண்டு, பூ, வளருமிடம் போன்ற பல அம்சங்களையும் கவனிக்க வேண்டும். கரிசலாங்கண்ணியின் வேர் மற்றும் முழு தாவரமும் சில பாரம்பரிய மருத்துவ தயாரிப்புகளில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நம் பாரம்பரியத்தில் கரிசலாங்கண்ணி பல்வேறு வகைகளில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக தலைமுடி மற்றும் உச்சந்தலை பராமரிப்பில் இதன் பயன்பாடு பரவலாக காணப்படுகிறது. கரிசலாங்கண்ணி எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் அல்லது முடி உதிர்வை நிச்சயமாக நிறுத்தும். பாரம்பரிய அறிவை மதிப்போம், அதே நேரத்தில் அறிவியல் ஆதாரத்தையும் கவனிப்போம். இலை முதல் வேர் வரை பார்த்த இந்தச் சிறிய கரிசலாங்கண்ணி நம் மண்ணில் மறைந்திருக்கும் ஒரு பாரம்பரிய மூலிகை அறிவின் நினைவு சின்னம். இயற்கையை அறிந்து, பாரம்பரியத்தை புரிந்து நலமாக வாழ்வோம். இது உங்கள் நலம் நம் கையில். இப்படிப்பட்ட மூலிகை தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மூலிகை கூப்பிய கைகள்.